Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீக்கெண்ட் vlog தான். வீக்கெண்ட் vlogனாலே எப்பயுமே ஒரு டே இன் மை லைஃப்பை தான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ அந்த மாதிரி இல்லை. ஃப்ரைடே ஈவினிங் அவுட்டிங் போனதுலேருந்து சாட்டர்டே மார்னிங் வரையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குமென்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ எல்லா இடத்துலையுமே வீக்கெண்ட் சொல்லியது சாட்டர்டே சண்டே தான். இங்கே எல்லாம் வீக்கெண்ட் சொல்லியது ஃப்ரைடே சாட்டர்டே தான். நாங்கள் ஃப்ரைடேயில் தான் மோஸ்ட்டாகவே வெளியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் மாட்டேங்க சரி வெளியில் போகிற ஃப்ரெண்ட்ஸ் மாட்டே கெதரிங் ஆகிறதெல்லாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரைடேயில் வெளியில் போகணுன்னு சொன்னாக்கா ஒரு நாள் முன்னாடி இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே பிளான் பண்ணிடியே நாங்கள் இங்கேக்கு போவோம், இல்லைன்னா ஃப்ரைடே நைட் கெதரிங் ஆகும், லஞ்சு கெதரிங் ஆகும், அந்த மாதிரியெல்லாம். இந்த ஃப்ரைடே எந்த ஒரு பிளானுமே இருக்கல. அப்படியே நான் லன்ச் முடிஞ்சு சும்மா முடிஞ்சு பிறகு லன்ச் முடிஞ்சதோடைய இன்றைக்கி எந்த ஒரு பிளானும் இருக்கல. சொல்லியும் நைட்டுக்கு பஃபா போகணும்னு சொல்லி கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், பஃபா போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி கொண்டது. பட் சடனாக ஒரு ஈவினிங் 4:30 5 o'clock மாதிரி தான் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணி சொன்னால் இந்த ஓஎஸ்சி மாலுக்கு நீங்கள் வாரா அப்படின்னு சொல்லி. ஸோ அதோடைய தான் சரிதான்னு சொல்லி நானும் இங்கேக்கு போகணும் கொண்டு. பட் எனக்கு போகிறதே டைமோடு கிடைக்கவே இல்லை. எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த யூடியூப்பில் கிளமர் லைஃப் ஸ்டைல் அதில் நிறைய டைம் இதுக்கு நான் விசிட் பண்ணி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டைம் நிறைய ஷாப் ரீசெண்டாக நிறையவே ஓப்பன் ஆகிக்கி, இன்னும் நிறைய ஓப்பன் ஆகிறதுக்கு இப்போ எல்லாம் இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி கொடுக்குற ஒரு மோலோடு தான் இது. ஹேட்டா இட வியூ ரொம்ப நல்லா ஆகிக்கும், நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மால் 2003 தான் ஓப்பன் ஆகிக்கு. அதுக்கப்புறம் மிச்ச நாளாகவே இது க்ளோஸில் தான் இருந்தது. இப்போ ஒரு 2 years இல்லைன்னா 3 years உள்ளுக்கு தான் திரும்ப இந்த மால் ஓப்பன் ஆகிக்கு. நான் புதுசிலும் இது ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகினது. இதோட நேம் ஓஎஸ்எஸ் மால். ஆனால் யாருமே அந்த மாதிரி சொல்கிறல்ல, ஒரு மாலுக்கு என்ன சரி ஒரு நேம் பண்ணியிருந்தால் அது சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடி. பட் இந்த மாலுக்கு எல்லாருமே கோல்ட் சோக்குன்னு தான் சொல்லியது. அப்படி இல்லை தமிழ் பேசியாக்க அது இல்லாமல் மலையாளிக அவங்கள மோஸ்ட்டாக வைக்க சொல்லியது உஜால பில்டிங் உண்டு. பிகாஸ் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ப்ளூ கலரில் தான் இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடியது. Don't know if I can find my way out. I'm stuck in a prison of doubt. In this torsion, and everything is growing up. ஸோ இந்த மாலுக்கு வர ஒவ்வொருத்தருமே கோல்டு வாங்கினோ இல்லையோ அந்த லிஃப்ட்டில் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே போகாமல் வெளியில் போகிறதே இல்லை. பிகாஸ் அந்த லிஃப்ட்டில் ரொம்ப க்யூவாகவே இந்த க்யூவில் நின்று தான் நான் போனேன். 2 லிஃப்ட்டுமே ஃபுல்லாக தான் இருந்தது. அட வியூவை பார்க்கத்தான் அவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு. இப்போ எல்லாம் ரீசெண்டாக இன்ஸ்டா திறந்துட்டாலே ஜித்தாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மால் தான் இந்த ஒரு மால். அந்த வியூவை நீங்களும் பார்த்துருப்பீங்க தானே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அது நேரில் பார்க்கச்சல இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குது. மேலே எல்லாம் எந்த ஒரு ஷாப்புமே ஓப்பன் இல்லை. ஆனால் அதனால தான் மேலே எல்லாம் பெருசாக எந்த ஒரு வீடியோஸுமே எடுக்கல. பிகாஸ் மேலே ஃபுல்லாக க்ளோஸில் தான் ஆகி. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு 2 years இல்லைன்னா 3 yearsக்குள்ள மாதிரி தான் இந்த மால் ஓப்பன் ஆகினது. இனிமேல் அப்கமிங்கில் வரும். பிகாஸ் இப்போ எல்லாம் நல்ல க்ரௌட் வர இந்த மாலை பார்க்கவே ட்ரெண்ட் ஆகின சுற்றி தான் அந்த மட்டும் க்ரௌடும் வர. முன்னாடியெல்லாம் நான் வரக்குள்ள பெருசாக க்ரௌடே இல்லை.
இது வந்து டவுன் ஃப்ளோரில் மட்டும்தான் ஃபுல்லாகவே வந்து கோல்ட் ஷோகேக்கு. அதுவும் ஒரு சில ஷாப் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. மேலே எல்லாம் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ், எந்த ஒரு ஷாப்புமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரேயர் ஏரியா ஆயிக்கு, ப்ரேயர் ரூம் ஒண்டிக்கு. அது வந்து லேடிஸ்க்கு வேறு ஜென்ஸுக்கு வேறு, அது மெயின்டைன் பண்ணதுக்கு ஒருத்தர்னிக்கு நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஒரு இடமா இருந்தால் வாஷ்ரூம் கூட நல்லா க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணிக்கொன்னிக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிறைய பேர் வந்துட்டு ப்ரேயர் ரூமுக்கு போய்த்து தொழுதுட்டு போகிறவங்களுக்கு நாங்களும் மகரிபெல்லாம் அங்கே தான் தொழுது. டவுன் ஃப்ளோரில் வந்து ஃபுட்டு இது வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டோர் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா மூலமாக தான் இங்கேயுமே இருந்தது. ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வந்தது ஒரு கேர்ள்ஸ் அவுட்டிங் மாதிரி தான். ஹபியும் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்து டீ குடிப்போம்னு சொல்லி. இந்த மாதிரி எங்கள் சரி வெளியில் போனேனாக்கா டீ ஏதாவது சூடாக குளிச்சா தான் நல்லா இருக்கும். அப்போ தான் ஒரு பூஸ்ட் ஒன்று வந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் சடனாக கால் பண்ண சுட்டி குயிக்காக ரெடி ஆகிக்கணும் வந்ததோடய அப்படியே வந்து எதுவுமே குடிக்கல. அதோடய டீயோடய குடிச்சிட்டு திரும்ப போய்த்து மகரிப் தொழுவோம்னு சொல்லி மகரிபேன் தொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தா போதும், இன்னும் வேறு எங்கே சரி போகும்னு சொல்லி தான் வந்தது வெளியேக்கு. எப்பயுமே வந்து கார் அந்த மாதிரிலாம் தானே போகிறது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு சொல்லி பஸ்ஸில் போகும்போது சொல்லி பிளான் பண்ணினது. ஜித்தாவில் கூட இப்போ ரோட் பஸ் போட்டிக்கு இந்த மோலுக்கு முன்னுக்கு பஸ் ஸ்டேஷன் இல்லை. பட் அதில் வந்து பஸ் வாரம் நிறைய பேர் வந்திருந்தேன். நான் வந்து பலது போட்டு தான் பிளான் பண்ணேன் எல்லோரும் சேர்ந்து. பட் எங்கள்கிட்ட டைம் வந்து பஸ் ஈக்கல்ல, நிறைய பஸ் வந்து இருந்தேன். பட் பலதுக்கு போகிற பஸ் அது இல்லை. பலதுக்கோ பவாதிக்கு போகிறதுக்கோ தான் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. போகிறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணினது. பார்த்து இருந்தேன். லாஸ்ட் வரைக்குமே பஸ் வரல. ஒரு 8:30 வரையுமே நான் பார்த்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் சரி தாண்டி நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு சொல்லி எல்லோரும் டயர்ட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் சூடுங்கானே வெளியில் மிச்சம் நேரம் நிற்கவும் இல்லை. அதோடைய வந்து அப்படியே நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட ஹோமுக்கு தான் எல்லோரும் சேர்ந்து வந்தது. இந்த பீஸாட ரீல் வந்து கொஞ்சம் நாளைக்கு முதல் நான் வந்து சர்வ் பண்ணி வச்சேன். ஜித்தாவில் வந்து இது 9 ரியால்னு போட்டிருந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குமெண்ட்டு தெரியாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் நாளாகவே சர்வ் பண்ணி வச்சுருந்து. சரி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணோம் எல்லோரும் சேர்ந்துன்னு சொல்லி தான் இதை வந்து வாங்கிக்கொண்டு வந்தது. ஸோ இது வந்து நல்லா இருக்கு. 8 ரியாலும் 9 ரியாலும் தான் சொன்னது. 2 ஃப்ளேவரில் வந்து எடுத்து வந்திருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஓகே, டேஸ்ட்டும் நல்லா ஆக்கி அந்த ப்ரைஸுக்கு வேர்த்துன்னு தான் சொல்லு. ஸோ நைட் டின்னருக்கு எல்லோரும் சேர்ந்து பிஸா தான் திண்டு முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டு நைட் வந்து எல்லோரும் சேர்ந்து மூவி ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்தனக்கா டைம் போகிறதே விளங்காது. வாழை மூவின்னு சொல்லி வாழாவோன்னு சொல்லி தான் சரியாக ஞாபகம் இல்லை. மலையாளி மூவி ஒன்று தான். பட் நல்லா இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஸ்டோரியும் நல்லா இருந்தது. அது முடிஞ்சு ஒரு 1 o'clock 1:30 மட்டும் நாங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு வர சொல்லலாம். ஸோ மற்ற நாட்கள் மாதிரியில் இந்த சாட்டர்டே அவைக்கு வந்து ஆஃபீஸ் சீக்கிறது வந்து ஹாஃப் டைம் தான். அதுவும் மார்னிங் வந்து 9:30 10 o'clock மாதிரி அது உள்ளுக்கு மாதிரி தான் ஆஃபீஸுக்கு போகிறது. அது முடிஞ்சோடய ஒரு 2 o'clock 2:30 மாதிரி தான் திரும்ப வாரது. எனக்கு சாட்டர்டே வந்து எந்த ஒரு வேலையுமே இருக்காது. குக்கிங் வேலை ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டே நான் வந்து கடலை ஊற போட்டு வச்சேன். ஃப்ரெண்டு ஃபேமிலிந்து வந்ததோடே நைட் தூங்கும் போதே வந்து ஊற போட்டு தான் தூங்கினேன். மிச்சம் நாளாவே கடலை திண்டு ஒரு டைமில் வந்து கிட்ட கடலை திண்டு கொண்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ஆகிட்டேன். பிகாஸ் கடலையெல்லாம் வந்து எப்பயுமே திண்டு கொண்டு அடிக்கடி வந்து கேஸ்ட்ரிக் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நிப்பாட்டினா அதுக்கப்புறம் செஞ்சு படவே இல்லை. கொஞ்சம் நாளாகவே கிரேவிங்காகவே இருக்கு. சரித்தான் இன்றைய கடலை செய்யணும்னு சொல்லி தடுத்தது. நைட்டே ஊற போட்டு வச்சுட்டு மார்னிங்கோடய வந்து அதை தான் ஃபெஸ்ட்டோடய வந்து ஏற்றினேன் ப்ரெஷர் குக்கரில். அது வந்து கொஞ்சம் டைம் போட அது குக்காய் வரத்துக்கு. மற்ற நாட்களில் வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவசரமாக செய்யணும். பெருசாக வீடியோவில் எடுக்கிறது டைம் இல்லை. இன்றைக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் லேட்டாகி தானே ஆஃபீஸ் போகல. கொஞ்சம் ரிலாக்ஸாகவே கொஞ்சம் காமாகவே தான் என்ன வேலையெல்லாம் ஸ்லோவாகவே தான் செஞ்சு கொண்டது. அதையும் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் தான் டீ ஊற்றுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ
ஒரு சில நேரம் எனக்கு ஞாபகம் வர இந்த மாதிரி vlogs இருக்குது சில எப்பயுமே ஒரே மாதிரி தானே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. சம்டைம் வந்து டே இன் மை லைஃபாக ஷேர் பண்ணுறேன், ஒரு சில நேரம் நைட் டைம் ரூட்டீன் இல்லாட்டி மார்னிங் இல்லைன்னா வெளியில் எங்கே சரி வெளியில் போகிறது அந்த மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. என்ன செய்ய என் ரூட்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லி, பட் எந்த ஒரு ஐடியாவுமே வரலை. அப்படி என்ன சரி உங்களுக்கு ஐடியா இருக்கு இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்ட்ட ஐடியாவையும் சொல்லுங்கள், இன்ஷால்லா நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு. எனக்கு வந்து ஆசை இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் எடுக்கணும், எப்பயுமே ஒரே மாதிரி இல்லாமல். எனக்கே ஒரே மாதிரி எடுக்கிறதுல ஒரு போரிங் ஆகிக்கு, பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆகிக்கும். பட் என் ரூட்டின் இந்த மாதிரி தான் இருக்கு. நான் வந்து வீடியோக்காக வேண்டி அப்படி இப்படி செய்யறதுக்கு இல்லாமல் என் ரூட்டின் டே வந்து எப்படி போகிறோம் அதைத்தான் நான் அப்படியே ஷேர் பண்ணுறது. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக என்ன சரி வீடியோஸ் எடுக்கணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் டேக்கன்ஸ்னால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன். பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ எனக்கும் ஷூட் பண்ணதுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு க்ரியேட் பண்ணதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த ஐடியா இருந்தால் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி, பட் ஒவ்வொரு பையனுமே வீடியோ எடிட் பண்ணக்குள்ள எனக்கு ஞாபகம் வரல, மறந்து போய்த்துடி. இந்த டைம் தான் ஞாபகம் வந்தோடே தான் அப்படியே கேட்டுருவோம்னு சொல்லி கேட்டது. ஸோ உங்களோட ஐடியா சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லி. பட் என் டே இன் மை லைஃப் என் லைஃப் ஸ்டைல் எனக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. எப்பயும் போல் மார்னிங்லேருந்து நைட் வரையும் தான் இருக்கும். ஸோ ஆனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு, ரூட்டின் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. அதனால தான் நான் வந்து மார்னிங் ரூட்டின் நைட் ரூட்டின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்ல, சம்டைம் மார்னிங் ரூட்டின் ஷேர் பண்ணால் மற்ற நாளைக்கு நைட் டைம் ரூட்டின் அந்த மாதிரி, ஒரு டைமில் வந்து டே இன் மை லைஃப் அந்த மாதிரி வந்து பிரித்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ டீயும் குடிச்சு முடிஞ்சு அப்படியே ட்ரெஸ் கொஞ்சம் வந்து மிஷினில் போடுறதுக்கு அதையும் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடலையை தாளிச்சுடுவோம்னு சொல்லி. இந்த கடலை வந்து ஒவ்வொரு மாதிரி தின்னிய, ஒரு சிலர் வந்து ஜஸ்ட்டு பிளெயினாக தின்னிய, சிலவங்க வந்து தேங்காய் போட்டு தின்னிய, சிலவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அந்த தக்காளி வெங்காயம் சில்லி எல்லாம் சிசா சொப் பண்ணி போட்டு தின்னிய. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தின்னி. எங்கள் வீட்டில் எல்லாம் மோஸ்ட்டாகவே தாளித்து இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்தது. கடலை வந்து நல்லாவே வந்து வெந்திருந்து. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயிலில் ட்ரை சில்லியை வந்து சேர்த்து லைட்டாக சோட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை மிச்ச நேரம் ஸ்டவ்வில் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் லைட்டாக சோட்டை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கொஞ்சம் எப்படின்னு கேட்டால் தின்னுக்குள்ளே வந்து தின்னுக்குள்ளே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கு, இல்லைன்னா சப்பண்டு ஆகிடும். லைட்டாக சோட்டை பண்ணிட்டு பாயில் பண்ண கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு சேர்க்கல, பிகாஸ் கடலையில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நான் வந்து பாயில் பண்ணி எடுத்தது, அதனால தான் உப்பு சேர்க்கலை. போதாத மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோடைய டர்மரிக் சில்லி ஃப்ளேக்ஸ் அதோடைய வந்து சில்லி பேஸ்ட் சேர்த்தேன். இந்த மாதிரி சில்லி பேஸ்ட் சேர்க்காமல் உங்களுக்கு வந்து கூனியஸும் சேர்க்கலும், கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து மாசி கூட சேர்க்கலும். அது வந்து ஒவ்வொருத்தர டேஸ்ட்டை பொறுத்து. என்கிட்ட சில்லி பேஸ்ட் இந்த சொல்லி அது சேர்த்தேன். அதோடைய வந்து நான் வந்து கெச்சப்பும் சோயா சாஸும் சேர்த்தேன். இந்த மாதிரி சேர்க்க சொல்ல அந்த கடலை வந்து எவ்வளோ நேரம் போனாலும் காயாது, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். எப்பயுமே கடலை வந்து தாளிக்க சொல்ல வந்து அதில் ஃபுல்லாகவே போடாமல் கொஞ்சத்தை வந்து மேஷ் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டு போட சொல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த எப்படின்னு கேட்டோன்னாக்கா ஸ்ரீலங்காவில் ஈவினிங் ஆகினாலே அந்த கெரத்தையில் வரும், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் கடலை பாயில் பண்ணது, அந்த ஒரு டேஸ்ட் வரும் இந்த மாதிரி கொஞ்சத்தை வந்து மேஷ் பண்ணி போட சொல்ல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தட். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தனுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தேன்னு சொல்லி. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கும் வந்துட்டேன். என் ஃப்ரைடே ஈவினிங் வெளியில் போனதுலேருந்து இன்றைக்கு வந்து மார்னிங் ரூட்டின் இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next video. Until then, take care. Bye bye.